அக்கா உங்கள் பேர் நம்ம பண்ணை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னோட பேர் சரிதா. பண்ணை நேமத்தாம்பட்டி பெட்ரோல் பங்க் பக்கம், சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி டு திருச்சி ரோடு, ஹைவே ரோட்டில். அக்கா நம்மள்ட்ட என்னென்ன கோழி இனங்கள் இருக்குக்கா? சிறுவிடா பெருவிடா அந்த மாதிரி இருக்குல்ல? எல்லாமே பெருவிடை மட்டும்தான் இருக்குது. ஒரே ரகம் தான், பெருவிடை மட்டும்தான் வச்சுருக்கேன். பெருவிடை தேர்வு பண்ணுறதுக்கு என்ன காரணம்க்கா? பெருவிடை தான் அதிகபட்சம் போகும். பெருவிடை அதிகம் வாங்க மாட்டாங்க. பெருவிடை வந்து கடைகளுக்கும் யூஸ் ஆகும். சில்லறையாகவும் வாங்குவாங்க, மொத்தமாகவும் எடுப்பாங்க. பெருவிடை தான் இந்த பக்கம் அதிகம் விரும்புவாங்க. அது வந்து வெயிட் அதிகமாக வருன்றதுனாலயா? வெயிட் அதிகமாக கேட்குறவங்களும் இருக்காங்க, 1 கிலோவில் வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நாங்கள் எல்லா இதுவும் எல்லா விதமான கோழியும் கொடுக்குறோம். எப்படின்னா சின்ன ஒரு நாள் குஞ்சில் இருந்து 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் உள்ள கோழி எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க விரும்புகிறதுனா வாங்கிப்பாங்க. முட்டையும் விற்பனை பண்ணுறீங்களா? இல்லை, முட்டை அது இப்போதைக்கு இல்லை, ஆனால் இருக்கப்போ கொடுக்குறோம். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வருதுக்கா? இயற்கை முறையில் வளர்க்குறதுனால அதிகபட்சம் வராது. ஸோ வந்ததுன்னா அந்த இளாநெல்லி, தூதுவளை, அந்த இது சில மருந்து, நாட்டு மருந்துகள் இருக்குது, அதுகளை அரைச்சி போட்டுருவோம் ஆரம்ப ஸ்டேஜில். கவனிக்கிறத பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்துட்டோன்னா தடுத்துடலாம். இப்போ நீங்கள் குஞ்சிலேருந்து வளர்க்குறீங்கன்னா எத்தனை நாள்லேருந்து இந்த மருந்துகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? நாங்கள் அதிகபட்சம் இயற்கை முறையில் வளர்க்குறதுனால அந்த இதுக்கெலாம் வேலை இல்லை. இந்த மழை டைமில் வந்து அந்த மழை தண்ணி குடிக்க விடாமல் வச்சுப்போம். மழை தண்ணி குடித்தாலே ஏதாவது பிரச்சனைகள் வரும்ன்றதுக்காக அந்த டைமில் மட்டும் நாங்கள் அந்த மழை தண்ணி குடிக்க விடாமல் உள்ளே வச்சுப்போம். மற்ற டைம்லாம் வெளியில் தான் தெரியும், இயற்கையாக தான் மேயுங்க. அதனால ஃபுல்லாகவே எல்லாம் ஓப்பனில் வெளியில் தான் விட்டுருக்கீங்க? வெளியில் தான் மேயுங்க. இப்போ இரவு நேரத்தில் அடைக்கிறது மட்டும்தான் செட்டு? செட்டில் வந்து நைட்டு அடைக்கிறது மட்டும்தான், காலையில் திறந்து வச்சுருவோம். அதுவாக மேய்ஞ்சிட்டு வருவேன். இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி குஞ்சா வாங்கி ஆரம்பிச்சிங்களா இல்லை பெரிய கோழியெல்லாம் வாங்கி ஆரம்பிச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினப்போ சின்ன குஞ்சாக தான் வாங்கணும், வாங்கி ஃபஸ்ட்டு வளர்த்தோம். அதுக்கப்புறமே நாங்களே முட்டை எடுத்து நாங்களே எல்லாம் இங்கே பண்ணி இங்குபெட்டர் வச்சு நாட்டு கோழி உருவாகவும் படிக்கிறது, இங்குபெட்டர் முட்டை. இப்போ உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை கோழிகள் இருக்குக்கா? இப்போ ஒரு 400 கோழி சார். எல்லாமே பெருவிடை தான்? பெருவிடை தான், ஒரே ரகம் தான். இங்கே தீவனம் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் வந்து அதிகபட்சம் அதுக்கு மேய்கிறது. நாங்கள் வந்து கோழிக்குன்னு ஒரு தீவனம் இருக்குது, அது கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கோம். இப்போ பண்ணையில் இப்போ 400 கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பண்ணையில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் செலவிடுற மாதிரி இருக்கும்? அதுங்களுக்கு காலையில் அந்த தண்ணி விற்கிறது அந்த வேலையை கொஞ்சம் ஒரு மணி நேரம் இருக்கும். மதியம் ஒரு மணி நேரம் பார்ப்போம். ஈவினிங் 1 மணி நேரம் பார்ப்போம். அவ்வளோதான். காலையில் சாயந்தரம் அதை திறந்து விடுறது, அடைக்கிறது அது மட்டும்தான். பகல் விட்டு அதுகளுக்கு தண்ணி வச்சு அதுகளுக்கு இற வைக்கிறதோட சரி. அதுக்கப்புறமே அது வெளியில தான் தெரியுங்க. மதியம் டைமில் தண்ணி இல்லாமல் இருக்கும், அந்த டைமில் தண்ணி பார்த்து வைப்போம். அதுக்கப்புறமே ஈவினிங் தண்ணி வைப்போம். இந்த டைம் மட்டும் பார்ப்போம். இப்போ இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போதுமா? இல்லை, ஒரு ஆள் தான் பார்த்துட்டு. இப்போ ஒரு ஆள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முட்டைகள்லாம் எப்படி நீங்கள் அடை வச்சு பொறிக்க வைக்கிறீங்களா இல்லை இங்குபெட்டராக்கா? அடை வச்சும் பொறிக்க வைக்கிறோம், இங்குபெட்டர் மூலியமாகவும் வைக்கிறோம். நிறைய இருக்கையில் இங்குபெட்டரில் வச்சுப்போம், கம்மியாக இருக்கையில் கோழி மூலியமாக வச்சுப்போம். இப்போ அதில் பொறிப்பு திறன் வந்து முட்டை அடை வைக்கிறதுல நல்லா இருக்குமா இல்லை இங்குபெட்டர் அதிகமாக இருக்கும்? ரெண்டுமே நல்லா தான் வருது. முட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா கோழிகளில் வைக்க முடியாமல் இங்குபெட்டரில் வச்சுப்போம். இப்போ குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் இப்போ தாய்க்கோழியில் அடை வைக்கிறீங்க அப்படின்னா அது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த கோழிகிட்டேருந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் பிரிப்பீங்க? அது 25 நாளில் பிரிஞ்சுப்போங்க. அதுவாக பிரிகிற வரைக்கும் அதோட விட்டுறது? பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே எடுத்து நாங்கள் தனியாக கொண்டு வந்துடுவோம். கோழி குஞ்சு மட்டும் தனியாக ஒதுக்கிடுவோம், கோழியை தனியாக ஒதுக்கிடுவோம். இப்போ குஞ்சு பராமரிக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க? அதுக்குன்னு ஒரு இருக்குது. சரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கோழிகளில் ஆரம்பிச்சிக்கிங்க? இப்போ வந்து 400 வச்சுருக்கீங்க. ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ ஒரு 500 குஞ்சு எடுத்தோம். சரி. குஞ்சாவே 2 ட்ரிப்பு எடுத்தோம், 500 அதுலேருந்து உருவாக்கிட்டு இப்போ கோழி விட்டுட்டோம். இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ நீ அடுத்து இந்த கோழி குஞ்செல்லாம் பெருசாக வரையில் கோழி நிறைய. இப்போ நீங்கள் வந்து குஞ்சா கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறீங்க, பெரிய கோழியாக கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறீங்க? எல்லா இதுவுமே வாங்குறாங்க. ஒரு நாள் குஞ்சும் கேட்பாங்க, ஒரு வாரத்துக்கு குஞ்சு, ஒரு மாதத்துக்கு குஞ்சு, எது கொடுத்து. இப்போ நீங்கள் எப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும்? குஞ்சா கொடுக்கும்போது லாபமாக இருக்குமா இல்லை பெரிய கோழியாக கொடுத்தா தான் லாபமாக இருக்குமா? இல்லை, குஞ்சா கொடுக்குறதும் இதுவாக தான் இருக்கும். நம்ம பராமரித்து கொண்டு வர்றது பெரிய கோழியாக வரையில் அது கொஞ்சம் நமக்கு செலவு அதிகமாகும்.
சின்னதாக கொடுக்கையில் கொஞ்சம் செலவு கம்மியாக ஆனால் லாபம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி தான் வரும். புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம்? எவ்வளோ பணம் முதலீடு தேவைப்படும்? இடம் எவ்வளோ தேவைப்படும்? புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க சொந்த இடமா இருந்து அவங்க செட்டு போட்டாங்கன்னா, அவங்க வீட்டாளுக இருந்து பார்த்தாங்கன்னா லாபம் கிடைக்கும். எவ்வளோ இடம் தேவைப்படும்? அவங்க அது கோழி வளர்க்குறத பொறுத்து. சில பேர் கொஞ்சமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் நிறைய வச்சுக்கோ. ஒரு 100-200 கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? அதுக்கு ஒரு இதில் பாதி செட்டு போட்டாங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எவ்வளோ? இல்லை செட்டோட அகலம் நீளம் எவ்வளோ? இது 90 அடி நீளம், 20 அடி அகலம். இதில் வந்து இப்போ அந்த 400 கோழிக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க, குஞ்சு பெருசு அந்த மாதிரி பிரித்து எல்லாமே வச்சுருக்கீங்க. இதில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா சின்ன குஞ்சு ஒரு மாதிரி, ஒரு இதில் பெருசு ஒரு மாதிரி, ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு இது ஒதுக்கி. இப்போ நீங்கள் ஓப்பனில் திறந்து விட்றீங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துராதா? இல்லை, அது உள்ள அடையிறப்போ கரெக்டாக அதுதான் போய் அடைஞ்சிரும். அது பழக்கப்போ எல்லாம் ஒன்றா தெரியுங்க. சாயந்தரம் ஆகிட்டோடனே அது இதில் போய் அது அடைஞ்சிருக்கும். பழக்கப்படுத்தி வச்சுருக்கனால அந்த செட்டுக்கு போயிடும். அது சின்னதுலேயே இருந்து அதுக்குள்ளே வச்சு நாங்கள் உருவாக்குறதுனால. இப்போ சாவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கொத்திக்கிற பிரச்சனைலாம் இருக்குமேக்கா? இல்லை, சீவல்னா அதுக்குள்ளே அந்த பொட்டக்கோழியோட சேர்த்து விட்டுறதுனால அது வந்து கொத்திக்காதுங்க. தனியாக விட்டோன்னா தான் ஒன்று கொண்டு கொத்திக்கிட்டு சண்டை வரும். நாங்கள் அது கோழி அந்த கோழிக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கி விடுறதுனால அந்த பிரச்சனை இருக்காது. இது போக நீங்கள் இந்த சண்டை கோழி மாதிரி எதுவும் வளர்க்குறீங்களா? சண்டை கோழினா இது வந்து சண்டை தான் போடும், ஆனால் நாங்கள் அதை விடுறது இல்லை. தனியாக அதுக்கு நான் தனியாக பிரித்து அந்த மாதிரி வளர்க்கலாம். பிரித்து அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போகல, இதுவே போதும் அப்படின்றதுக்காக. நான் அப்புறம் போடையில் அது ஆள் தேவைப்படும், ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இதுவே போதும். இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க வந்து எப்படி குஞ்சா வாங்கி ஆரம்பிக்கிறது நல்லதா இல்லை பெரிய கோழியாக வாங்கி ஆரம்பிக்கிறது நல்லதா? வளர்க்க திறமை தெரிஞ்சவங்க வந்து சின்னதாக வாங்கி வளர்க்குறது நல்லது. இல்லை எங்களால் அதை பராமரித்து கொண்டு வர முடியாது, சில பேர் வந்து எங்கள்கிட்டே சொல்லுவாங்க. நாங்கள் இந்த ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதத்து குஞ்செல்லாம் காட்டுறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் இதெல்லாம் பராமரிக்க முடியாது, இதெல்லாம் காக்கா எடுத்து போயிடும், குருவியை பிடிச்சிட்டு போயிடும், அதனால எங்களை வந்து பெருசாக கொடுங்க அப்படிம்பாங்க. சில பேர் கிலோ கணக்கு போட்டு வாங்கிப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி கொஞ்சம் 2 மாதத்து குஞ்சு 3 மாதத்து குஞ்சு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க. அது அவங்க வச்சுக்கிற பராமரிக்கிறத பொறுத்து. பராமரிக்க முடியும்னா குஞ்சா வாங்கலாம், சின்னதாக வாங்கலாம். குஞ்சா வாங்குறது லாபமான. வாங்கி கொண்டு போய் அவங்க அதான் சொல்கிறேன், அவங்க இப்போலாம் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு நாள் குஞ்சு கூட வாங்கிக்கலாம். சில பேர் வந்து எங்களால் முடியாது அப்படின்ட்டுருவாங்க, எங்களால் இதெல்லாம் வந்து பராமரித்து கொண்டாட முடியாது, எங்களுக்கு பெருசாகவே தாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கையிலே எங்களுக்கு பெருசாகவே இருக்கட்டும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு முட்டை இடுற தடவையெல்லாம் கொடுங்க, நாங்கள் போனதும் முட்டை பறித்து கொஞ்சம் விற்கிற மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து வாங்குவாங்க. அவங்க எது விரும்பி கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ ஒரு நாள் குஞ்சுனா என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஒவ்வொரு விலை வித்தியாசம் எப்படி இருக்கும்? அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு மாறும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்க எது கேட்குறாங்களோ ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கிலோ கணக்கில் வச்சு கொடுக்குறீங்கன்னா நம்ம ஏரியாவில் கிலோ என்ன ரேட்டு போகுது? இங்கே வந்து 450 ரூபாய்னு எடுப்பாங்க கிலோ கணக்காக. கடைகளுக்கு மொத்தமாக எடுக்கையில் ஒரு மாதிரி எடுப்பாங்க, மொத்தமாகவும் நிறையா எடுக்கிறப்போ அது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இப்போ உங்கள்ட்ட மொத்தமாக கேட்குறாங்கன்னா எவ்வளோ வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும்? எங்களுக்கு 500 கிலோ வரைக்கும்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு நாள் குஞ்சா கேட்குறாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கிக்கலாம், எவ்வளோ குஞ்சு கேட்டாலும் கொடுக்க முடியும். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்க ஆனால் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எடுத்து ரெடி பண்ணிடுவோம். இல்லை திடீர்னு வந்தாங்கன்னா அப்போதைக்கு இருக்கிறத நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும் உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சா வேணும் அப்படின்னா? எங்களுக்கு வேணும்னா 2 நாளைக்கு முன்னே சொல்லிடுவாங்க, வந்து எடுத்துப்பாங்க. சில பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த மாதிரி வேணும் வர்றோம் அப்படின்னு. சில பேர் தெரியாதவங்க அன்னைக்கு வந்து கேட்பாங்க, அன்னைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கேட்க தான் கொடுத்துருவோம். இப்போ நிறையா பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பெருசாக ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து அது நட்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேர் எப்படின்னா வேலைக்கு ஆளுகளை வச்சுருப்பாங்க, வேலைக்கு வச்சுருக்கவங்க அவங்க சரியாக அதை வந்து பார்க்காம இருப்பாங்க. அதை வந்து கவனமாக பார்த்தா தான் அதுக்கு நோய் வர்றது பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இவங்க விட்டுட்டு அவங்க வேலை ஆளுங்க பார்த்துப்பாங்கன்னு இவங்க போயிடுவாங்க, அவங்க வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் தோல்வியடைகிற காரணம். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுற முதலீட திரும்ப எடுக்க தெரியாமல் விடுறவங்களும் இருக்காங்க, பல காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அதை வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் 3 வருஷம் 4 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இது போக நீங்கள் கோழி போக வேறு என்னென்ன வளர்க்குறீங்க? மாட்டு பண்ணை வச்சுருக்கோம், மாடு வச்சுருக்கோம், விவசாயம் பார்த்துருக்கோம். மாடு ஆடு எத்தனை வச்சுருக்கீங்க? ஆடு ஒரு 80 ஆடு வச்சுருக்கோம். மாடு ஒரு 2 மாடு வச்சுருக்கோம், அது வீட்டு யூஸுக்காக வச்சுருக்கீங்க. ஒரு 200 கோழி வச்சு ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க மாதம் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்க முடியுமா?
ஆரம்பத்தில் அவங்க கரெக்டாக வளர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குறதே எடுக்கும். இப்போ 200 கோழி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ மாதம் கிடைக்கும்? ஒரு 10,000 20,000 பராமரித்து அதை முட்டை குஞ்சு பறித்து கரெக்டாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம சொல்கிறது மாதிரி அவங்க பார்க்கணும்ல. நம்ம சொல்லிட்டு அப்புறமே அவங்க அதை எதிர்பார்ப்பை மட்டும்தான், அவங்க வருமானத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை கரெக்டாக பராமரிக்க மாட்டாங்க சில பேர். அதை கரெக்டாக பராமரித்து வந்தாங்கன்னா எடுக்கலாம் அவங்க எதிர்பார்க்குறது. மாதம் ஒரு 10,000 ரூபாயாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை கோழி வச்சு நம்ம முறையாக பராமரிக்கிறோம்? அதான் ஒரு 10,000 ரூபாயாவது கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை கோழியாவது வச்சு வேலையாள் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்கணும், பார்க்கணும். ஏன்னா சில பேர் அதை தான் தப்பு பண்ணுறாங்க. வேலையாள் பார்த்து பார்க்கணும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு இவங்க சரியா அவங்க தான் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு இவங்க விட்டுருவாங்க. அவங்க வந்து அதை சரியா நம்ம உள்ள வேலையாளெலாம் எப்படின்னா ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம பேசிகிட்டு இருப்போம், நம்ம சொல்லிட்டு நம்ம போயிடுவோம், அவங்க அடுத்து ஃபோனை எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்களை பார்க்க மாட்டாங்க. பல பிரச்சனைகள் இருக்கு. அதான் நமக்கு ஒரு போடுறாங்களா அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா பார்க்கலாம். அதான் எவ்வளோ வச்சுருந்தா ஒரு 10,000 கிடைக்கும்னு கேட்குறேன். ஒரு 100 வச்சுருந்தா ஒரு 10,000 எதிர்பார்க்க முடியுமா, இல்லை அதுக்கு அதிகமாக வேணுமா? 100 வச்சுருந்தா கண்டிப்பாக முடியாது. கூடுதலாக வளர்த்தா தான் கோழி வச்சு அவங்க வந்து பராமரித்து கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா எடுக்கலாம். ஒரு 200 கோழியாவது வேணும். 200 கோழியும் அவங்க கவனமாக வளர்க்கணும், கவனமாக பார்க்கணும். சில கோழிகளை வந்து இந்த இதெல்லாம் நாய் அதிகம் வரும், அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா. இப்போ நீங்கள் வளர்க்குற இடத்த சுற்றி நம்ம வேலி எடுத்து அடைச்சி வச்சுருக்கீங்க. வேலி அடைச்சிருக்கோம். அப்படி இருந்துமே நாய்கள் வரும். நாங்கள் அதை பார்த்துட்டே தான் இருக்கோம். சுற்றிலும் வரும். வேலி அடைச்சி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கவனமாக பார்த்தா தான் முடியும். சரிங்க, உங்களோட பண்ணையோட நம்பர் வந்து வீடியோ கீழே கொடுக்கலாம்ல? அவங்க விற்பனைக்கு கேட்டாங்க, அந்த நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு கோழி வேணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டா நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ லாங்கில் டெலிவரி பண்ணுறதுனாலும் பண்ணுவீங்களா? அவங்க வந்து அன்றைக்கே வந்தாலும் எடுத்துக்கலாம். கோழி வந்து எப்போ வேணாலும் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. காலையில் ஒரு 7 to 12 ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் வரலாம். இப்போ உங்கள்ட்ட வேணும்னா நேராக வந்து தான் வாங்கணுமா, இல்லை நீங்கள் எதுவும் டெலிவரி பண்ணுறீங்களா? நேராக வந்து வாங்கி. இப்போ வெளியூர்லேருந்து கேட்டாங்கன்னா டெலிவரி பண்ண முடியாதா? இல்லை, அவங்க வந்து வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து வாங்குறது தானே கேட்கல. நம்ம அனுப்பிட்டு அப்புறம் அவங்களும் மனசு கஷ்டப்படக்கூடாது, நமக்கும் கஷ்டமாயிடும். நம்ம தூரம் அனுப்பிட்டு அவங்களுக்கு மனசு பிடிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நிறைய இடத்துல வந்து பஸ்ஸில் டெலிவரி போட்டு விட்றாங்க, வீடியோவில் காமிச்சிட்டு ஒரு 10 கோழி 20 கோழி. அது வந்து எங்களுக்கு அது சரியாக இப்போ தோணலை. நாங்கள் அதனால செய்யறதில்லை. அவங்களே வந்து பார்த்து வாங்குறதா அவங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும், எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். சரி, நேராக வந்து வாங்குறதா நல்லது. சரி, ஏன்னா அவங்க வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எது வேணும், எத்தனை வேணும். சில பேர் 1 வாங்கணும்னு வருவாங்க, இங்கே வந்துட்டு ஒரு 4 வாங்கிக்கிறோம் அப்படின்பாங்க. கோழியை பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் இதுவாகும். அதனால நாங்கள் நீங்கள் வந்தே வாங்கிக்கோங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் வருவாங்க, தேவக்கோட்டையில் இருந்தாலும் வந்து தான் வாங்கிக்கலாம். இப்போ எல்லா நாளுமே ஆள் இருப்பீங்க பண்ணையில்? காலைல 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி எல்லா நாளும் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்க போர்டில் நம்பர் இருக்கும், அது கூப்பிட்டாங்கன்னா பதில் சொல்லிடுவேன். பக்கத்தில் வெளியில் எங்கேயாவது போயிருந்தோம்னா வெயிட் பண்ணி வரோம். சரிக்கா, இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா.